ஆக்டர் நரேன் அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல ஜனநாயகன் படத்துல அவரோட கேரக்டர் பத்தி ரிவீல் பண்ணியிருக்காரு. அதாவது தளபதியோட ஜனநாயகன் படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க, ஸோ ஸ்டோரி பத்தியோ கேரக்டர் பத்தியோ ஏதாவது அப்டேட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, படத்துல ஒரு சயின்டிஸ்ட் கேரக்டர்ல நான் நடிச்சிருக்கேன், கிட்டத்தட்ட கேமியோ மாதிரியான ஒரு சின்ன ரோல் தான், பட் ஆனா ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல். ரீசெண்டா தான் படத்தோட ஷூட்டிங்க முடிச்சோம் அண்ட் படத்து மேல உங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டதுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நரேன் அவர்களுக்கு பெருசா எதிர்பார்க்காத ஒரு சயின்டிஸ்ட் ரோல் தான் கொடுத்திருக்காங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் இவர் மோஸ்ட்லி எல்லாரும் கூப்பிட்டாலே போலீஸ் கேரக்டருக்கு தான் கூப்பிடுவாங்க. அண்ட் ஜனநாயகன்ல வேற தளபதி போலீஸ் கேரக்டர்ன்றதால எப்படியும் இவரும் போலீஸ் கேரக்டரா தான் இருக்குன்ற மாதிரி நினைச்சேன். பட் பரவாயில்ல, ஒரு டிஃபரெண்ட் ரோல், ஆனா பெரிய ரோல் இல்லையா, கிட்டத்தட்ட கேமியோவுக்கான ஒரு ஸ்கிரீன் டைம் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் நரேன் அவர்கள் எல்சியூல வேற ஒரு முக்கியமான பார்ட்டா இருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் லோகேஷ் தான் இவரை கைதி அண்ட் விக்ரம்ல ப்ராப்பரா பயன்படுத்தினாரு. அண்ட் நெக்ஸ்ட் எல்சியூவோட ஷார்ட் ஃபிலிம் அண்ட் கைதி 2லயும் இவரை பார்க்கலாம். ஸோ அதிகமா இது வரைக்கும் எல்சியூக்குள்ள தலையை காட்டினது இவரும் நெப்போலியன் கேரக்டர் தான் நினைக்கிறேன். ஸோ இவரை இப்போ ஹெச்வினோத் அவர்கள் எப்படி பயன்படுத்தியிருக்காருன்னு பார்க்கலாம். அதுவும் ஜனநாயகன் ஒரு கமர்ஷியல் படம், அதுல சயின்டிஸ்ட் ரோல்ன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஏன்னா பெரும்பாலும் ஸ்கைஃபை ஃபேண்டசி படங்கள்ல தான் சயின்டிஸ்ட் அதிகமாக காட்டுவாங்க. ஸோ கமர்ஷியல் படமா இருந்தாலும் ஹெச்வினோத் அவர்கள் ஸ்டோரியில ஏதாவது சர்ப்ரைஸ் பண்றாருன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.